ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் டிஃபரெண்ட் ட்ரெடிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆல்ரெடி H1B விசாவுடைய எஃபெக்ட் இந்திய ஐடி துறையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது பங்கு சந்தையிலையும் பெருமளவில் ஒரு பெரிய சரிவை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஐடி செக்டார் இந்த வாரம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு காலி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்க போகுது, ஸோ இந்தியன் மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன் என்ன, அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும், ஸோ இதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகும் ஈஸியாக. வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்ல போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரம்ப்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் இந்த H1B விசா. பட் இதை இவர் அறிவிச்சதுக்கு அப்புறமா போன சனிக்கிழமை நமக்கு நியூஸ் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ மண்டே மார்க்கெட்ல ஒரு பெரிய எஃபெக்டும் நடந்துச்சு. 3% வரைக்கும் நிப்டி ஐடி கீழே விழுந்துருச்சு. பட் அதுக்கப்புறமும் பெரிய லெவல்ல ஐடி செக்டார் பெருசா ஒரு ஏற்றம் வரல. ஒரு 0.5% இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்குன்னா டெய்லி உங்களுக்கு கீழே இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்குமே ஒரு 1% பக்கத்துல கீழே. ஸோ இதோடைய எஃபெக்ட் இந்திய நிறுவனங்களான டிசிஎஸ் இருக்கட்டும், இல்லைன்னா HCL இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் இருக்கட்டும், டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும், இதை பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத கண்கூட நம்ம பார்க்க தான் செய்றோம். அடுத்த கட்ட நகர்வா இந்திய ஐடி நிறுவனங்கள் என்ன விஷயத்த கையில் எடுக்க போறாங்க. ஸோ நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோவில் இவங்க ஒரு ஸ்டே ஆர்டருக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஒயிட் ஹவுஸ்ல இருக்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இது புதுசா வரக்கூடிய விசாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஃபீஸை அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. பட் ரினிவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலரா இருக்கக்கூடிய 3+3 அந்த 6 வருஷம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு திரும்ப நீங்க ஒரு புது விசாக்களை போகணுமா, இல்ல அடுத்த கட்டமா என்ன ஒரு கண்டிஷன்ஸ்ல போகும் அப்படிங்கிறத நம்ம தனியா பார்க்கலாம். பட் இருந்தாலும் கூட இந்த புதுசா வர்ற விசாக்களுக்கு இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஹையான லெவல் ஃபீஸ் தான். பட் இதுக்கு இந்திய நிறுவனங்கள் என்ன ஒரு டிசிஷன் எடுத்துக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப்ல அவங்க ஒரு பிளானை டிசைட் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் நியூஸஸ் வருது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்சோர்ஸ் லேபர்ஸை குறைச்சிட்டு அதே நேரம் ஆப்சோர்ஸ் லேபர்ஸஸ்ல அந்த சர்வீசஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான். ஸோ ரெண்டாவதா இருக்கக்கூடிய பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் உடைய டைமிங் சென்ஸ் தகுந்த மாதிரி அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து ஸோ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சர்வீசஸை கண்டினியூஸ் பண்ணலாம். பட் அந்தந்த கண்ட்ரிஸஸ்ல குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் டைமோட ஒத்து போற கண்ட்ரிஸஸ் கனடா அண்ட் லத்தீன் இருக்குது. ஸோ இங்க லேபர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அங்க யூஎஸ்ல லேபர்ஸஸை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். பட் ஆனா கனடாவில இருந்தோ இல்ல லத்தீன்ல இருந்தோ அவங்க அப்படி ஒரு சர்வீசஸை அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி பிளானா தான் இருக்கு. பட் இதுக்கான ஒரு சொல்யூஷன் வர்ற வரைக்கும் நம்ம அந்த மெத்தடை நம்ம கையில எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் இருக்கு. பட் ஆனால் இதுக்கும் டொனால்டு ட்ரம்ப் ஒரு அவுட் சோர்ஸ் டேரிஃப் அப்படிங்கிற விஷயத்த அக்டோபர்ல கையில எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. பட் அப்படி அவுட் சோர்ஸ் டேரிஃப் கொண்டு வந்தாங்கன்னா 25% அப்படிங்கிறது ஒரு அவுட் சோர்ஸ் டேரிஃபா இருக்கும். இதே இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டும்தான் ஐடி லெவல்ல ஒரு ஃபால் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல குளோபல் லெவல்லையே ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு. பட் சைனா அவங்க ஒரு விஷயத்த கொண்டு வராங்க, கே விசா அப்படிங்கிற ஒரு மெத்தடை. பட் இது சைனாவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதுலாம் நம்ம உடனே நம்ம பேசிட முடியாது. கிட்டத்தட்ட அது ஒரு 2-3 months போனாதான் அதுக்கான எஃபெக்ட் என்னங்கிறது தெரியும். பட் ஆனா இப்போ உடனடியா ஐடி நிறுவனங்கள் எடுத்துக்கக்கூடிய விஷயம் இந்த 2 பிளான்ல ஏதோ ஒரு பிளான் அமைத்து போகலாம். ஆனா அக்டோபர்லயே ஒருவேளை இந்த அவுட் சோர்ஸ் டேரிஃபை டொனால்டு ட்ரம்ப் திரும்ப எடுத்து வந்தாருன்னு சொன்னா திரும்பவும்
ஐடி நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். சரி, இப்போ முதல்ல வந்து நம்ம பார்த்த மாதிரி ஆன் சோர்ஸ் இல்ல ஆஃப் சோர்ஸ் லேபர்ஸை வந்து கூட்டும் போது வேலை இழப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருக்கதான் செய்யும். பட் அது அவங்க அந்த கம்பெனியோடைய நிதிநிலையை பொறுத்து நாங்க முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ பட் இருந்தாலும் இந்த வீக் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கம். ஸோ நிஃப்டி தான் வந்து நம்ம பேசியே ஆகலாம். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் 25,350 இருக்கும்போது நம்ம வந்து சொல்லியிருந்த விஷயம் அதுதான் 24,940 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு அந்த பொசிஷனல் டார்கெட்டை ரீச் பண்ணியாச்சு. அடுத்ததா என்ன போக போகுது, இங்க இருந்து ரிவர்சல் ஆகுமா அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் எதுவுமே மார்க்கெட்ல இல்லை. ஸோ ஒரு பெரிய லெவல்ல ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் மேல எடுத்துட்டு போகணும் அப்படின்னா வெயிட் பண்ணதான் செய்யணும். ஸோ ஆர்பிஐயோடைய மீட்டிங் வர்ற வரைக்கும், ஸோ இது அக்டோபர் 2ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட்டுடைய பொசிஷன் வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸஸ் வந்து நிஃப்டியில என்ன ப்ரிடிக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஒரு நியரஸ்டான ஒரு சப்போர்ட் 25,025 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 940 டச் பண்ணியிருக்கு. பட் அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட், அதாவது 24,740 அப்படிங்கிறது 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜோடைய லெவலா இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து 50 டே மூவிங் ஆவரேஜை வந்து கட் பண்ணி கீழே க்ளோஸ் நேரத்து நடந்துருச்சு. பட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நோக்கி தான் வந்து டிராவல் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் ஆனால் இது கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் பார்க்க போனீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, வெள்ளிக்கிழமை இந்த வாரம். ஸோ திங்கள் செவ்வாய் மொத்தத்துல 3 ட்ரேடிங் செஷன் வந்து நமக்கு வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இதுக்குள்ள இதை ரீச் பண்ணிட்டு ஸோ அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ள நம்ம போகும்போது ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். ஸோ அடுத்தடுத்த நியூஸஸ் வந்து என்னென்ன வருவதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் எதுவும் இல்லை. டெக்னிக்கலாகவும் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இல்லை. ஸோ ஓவரால் பொசிஷன் எடுத்திருந்தவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. புதுசா ஒரு பொசிஷன் எடுக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ராடேல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இன்ட்ராடே ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நம்ம சின்ன லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.